அடுத்தது இன்னொன்று கூட காலையில் பேசும்போது சொன்னார், உங்களை பிள்ளைங்க பழி வாங்கும். புரியுதா? நீங்கள் புள்ள ஃபஸ்ட் மார்க் வாங்கணும்னு ஏன் எதிர்பார்க்குறீங்க? பெருமை. உங்களை ஒழிக்கணும்னா நான் என்ன பண்ணணும்? ஃபெயிலாக வேண்டாம், ஒரு மார்க் குறைச்சலாம் வாங்கினா போகிறோம். ஃபெயில் ஆனால் நீங்கள் சந்தோஷப்படுவீங்க, பரவாயில்ல நிறையா மார்க் போயிடுச்சுன்ட்டு. ஒரு மார்க்கில் விட்டுருந்தீங்கன்னா என்ன ஆகும்? உங்களை பழி வாங்கிறதுக்காகவே புள்ள ஒரு பதில் தப்பாக சொல்லும். நல்லா ஞாபகம் வச்சுக்கிங்க. முதல்ல இந்த மாதிரி மார்க் அச்சீவ்மெண்ட்டை பார்த்து பெருமைப்படாதீர்கள். பெருமை ஆணவத்துக்கு வழிவகுக்கும். மகிழ்ச்சி அடையுங்கள். புரியுதா? பிள்ளைக்கு சொல்லிக் கொடுங்க, இந்த வாங்கினா மகிழ்ச்சி அடைகிறதுன்னு சொல்லிக் கொடுங்க. அப்போ அந்த அர்த்தமுள்ளதாக இருக்கும். அதனால் படிக்கிறது நல்லா தூங்கணும். 2 விஷயம் முக்கியம். படிக்கிற சமயத்தில் மூளைக்கு என்ன முக்கியமாக தேவைப்படுது? ஆக்சிஜனும் சுகரும், கார்போஹைட்ரேட். இது எப்போ கிடைக்கும்? நல்லா சாப்பிட்டா கிடைக்கும், நல்லா தூங்கினா கிடைக்கும். ஆக்சுவலி எக்ஸாம் டைமில் வெயிட் போடுற பிள்ளைங்க நிச்சயமாக மார்க் வாங்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நல்லா சாப்பிட்ணும், நல்லா தூங்கணும். பிள்ளைங்க நல்லா நீங்கள் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா காலையில் 7 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்து பழகுங்க. பிரேக்ஃபாஸ்ட் இல்லாமல் பால் கொடுத்து அனுப்புறது இதெல்லாம் நீங்கள் பண்ணவே கூடாது. வயிறு ஃபுல்லாக இதெல்லாம் நாங்கள் சொல்லி தான் இப்போ இந்த அரசு காலை உணவெல்லாம் கொண்டு வந்திருக்குது. புரியுதா? பட் அவனுக்கு தான் சோறு இல்லை. உங்களுக்கு என்ன பிரச்சனை? டைம் இல்லை. புரியுதா? எல்லா ஊர்லேயும் வேன் வருதுமா. உங்களுக்கு மட்டும் தனியாக வேன் அனுப்புகிற மாதிரி பேசிகிட்டு இருக்கிறீங்க. புரியுதா? நாம் காலையில் டிஃபனை எலாபரேட்டாக பண்ணிகிட்டு இருக்கோம். எதுக்கு சனியம்? புரியுதா? சாதாரணமாக 2 முட்டை ஒரு ப்ரெட்டை கொடுத்தா தீர்ந்து போச்சு. புள்ள சாப்பிட்டு போயிட்டே இருக்குமே. காலையில் வயிறு ஃபுல்லாக போச்சுன்னா அந்த புள்ள ஒழுங்காக உட்காந்து படிக்கும். நைட்டு அதே மாதிரி 7 மணிக்கு சாப்பாடு கொடுத்து பழக்குங்க. சீரியல் முடிஞ்சு தயவு செஞ்சு சாப்பாடு போடாதீங்க. அதாவது நீங்கள் 7 மணிக்கு நைட் சாப்பாடு, காலையில் 7 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட், ஃபுல் பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்து அனுப்பிச்சு பாருங்கள். பிள்ளைங்க 9 மணிக்கு தூங்கி பழகிடும். கண் முழிச்சு படிக்க வைக்கவே வேண்டாம்.